வணக்கம் நண்பர்களே. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா போதைப் பொருட்களுக்கு அடிமை அப்படிங்கிறத பற்றி பார்த்துருப்போம். அப்போ போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்கள்லாம் யார்? ஒரு மனிதனோட நலம், உறவு, வேலை, டெய்லி லைஃப் இது எல்லாமே போதைப் பொருட்கள் பயன்பாட்டால் பாதித்து மீண்டும் மீண்டும் போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்க தாங்க போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்கள்னு சொல்கிறோம். பொதுவாக இவங்களுக்கு எப்போவுமே கிரேவிங்ஸ் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க. அதாவது எப்போவுமே போதைப் பொருட்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிற தூண்டுதல் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா போதைப் பொருட்கள் பயன்படுத்துறது அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு பீர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த போதை பத்தலை அப்படின்னா அடுத்து ஹாஃப் போகிறது, அடுத்து ஃபுல் போகிறது, இந்த மாதிரி அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க, அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சடனாக விடும்போது வித்ட்ரால் சிம்டம்ஸ் வருங்க. தூக்கம் இல்லாமல் இருக்குது, பசி இல்லாமல் இருக்குது, மனப்பதட்டம் வருது, கை கால் நடுக்கம் வர்றது, டெலியூரியம், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வருதுங்க. அப்போ இந்த மாதிரி உள்ளவங்களை உடனே நீங்கள் மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்கிட்ட கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா அவங்க ப்ராப்பராக டீடாக்சிஷன் பண்ணி வித்ட்ரால் சிம்டம்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெடிக்கேஷன் கொடுத்து கவுன்சிலிங் மூலியமாகவும் தெரப்பீஸ் மூலியமாகவும் அவங்களை மீட்டெடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.